ஆண்டவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு பர்ஃபெக்டா நிறைவேறி இருக்குது பாருங்க. இதுக்கு பேரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இது இருக்குது. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உபதேயாவின் புஸ்தகம் 4வது உபதேய 4 வாசி. கட்டியாச்சு பாருங்க, கட்டியாச்சு. நட்சத்திரத்துக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும், இதெல்லாம் 2400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வசனம். அன்னைக்கு யாராவது நினைப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ நட்சத்திரங்களுக்கு நடுவில் போய் கூடு கட்டுவேன்னு. நமக்கு நிலாவுக்கு அனுப்புனதே 1960 மேலதான், 1960 70 அதையே மனுஷன் நம்பல. அது எப்படிங்க நிலாவுக்கு போக முடியும்லாம் கேட்டான். 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதுறாரு, நட்சத்திரங்களுக்கு நடுவே நீ உன் கூட்டை கட்டினாலும் உன்னை அங்கிருந்து நான், உங்க கற்பனைக்காவது வருதா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் போய் நட்சத்திரத்துல கூடு கட்டுவான்னு. கட்டியாச்சு. ஆனா என்னன்னா 2030 எல்லாம் கீழே விழுது. இங்க பாருங்க, 2030 கீழே விழுது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோடைய காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அது மேல இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அது அப்படியே என்ன செய்யறாங்க, கீழே தள்ளுறாங்க. ஆனா என்னன்னா, ஆண்டவர் சொன்ன வசனத்துல இப்ப அடுத்து ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு பேரு இப்போ 2027 வருது, கட்ட ஆரம்பிச்சாச்சு. 2027 வருது. ஸ்பேஸ்ல உங்களுக்கு ஹோட்டல் கட்டியிருக்கான், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல். இதை கட்டி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, 27 நீங்க போய் வானத்துல ஒரு 2-3 நாள் தங்கலாம், தங்கி சுத்தி பார்க்கலாம். நான் போன வாட்டி அந்த டிக்கெட்டோட விலையை கேட்டிருந்தேன், சும்மா இது படிக்கும்போது பார்த்தேன். 200 கோடி ரூபா தான். நம்ம அவங்க சொல்லியிருந்தாங்க இந்திய பணத்துக்கு எவ்வளவு வருதான், 200 கோடி வருதான். போக போக குறைச்சிருவாங்க, ஒரு 10-15 கோடி ரூபாய்க்குள்ள வரும். ரெடி பண்ணி வைங்க, மேலே ஏறி போய் பார்த்துட்டு வரலாம். இல்ல இதுக்கும் போவாங்க, இல்லாமையா இருப்பாங்க, இல்லாமே அவன் கட்டுவான். இவ்வளவு தூரம் போய் 1000 கோடி போட்டு செலவு பண்ணி மேல கட்டுறானே, எந்த நம்பிக்கையில கட்டுவாங்க யோசிச்சு பாருங்களேன். சோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் கட்டுறான். யோசிச்சு பாருங்க, வேதம் சொன்னபடி நட்சத்திரங்களுக்கு நடுவே நீ உன் கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை என்ன செய்வேன், விழ பண்ணுவேன். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக கடைசி காலத்துல ஆரம்பத்துல ஒரு தப்பு நடந்துச்சு. அந்த தப்பு என்ன தெரியுமா? நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு. இதான் ஃபர்ஸ்ட் தப்பு. அதாவது தேவன் உண்டாக்கினதுல நடந்த முதல் தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவராவேன். கடைசி தப்பு வானத்துக்கு ஏறுறான். எங்க ஏறினானோ அதுவே முடியுது. இது ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தின் அறிவு பெருக்கம். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், அறிவு பெருக்கும் போது அந்த அறிவு கர்த்தருக்குள்ள இருக்கிற அறிவா இருக்கணும். எதுக்குள்ள இருக்கணும்? இப்போ உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் பழமைவாதிகள், இவங்க இல்ல, நாங்க இந்த டெக்னாலஜியை இருக்கிற ஆட்கள்லாம் இல்ல. எது ஒண்ணுமே காடுக்கு அகைன்ஸ்டா போகும்போது அது ஆபத்தா முடியுது. காட் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க செய்றீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே உங்களுக்கு. இதெல்லாம் அகைன்ஸ்ட் காட். ஆண்டவர் ஒண்ணு செய்யாத மாதிரி செய்வாங்க. இப்ப பாருங்க, நிலாவில் போய் வாழ வைக்க முடியும்னு சொன்னா 1960 உடனே ஆள் அனுப்பியாச்சு. அனுப்பின உடனே நம்ம ஆட்களும் நிலாவுக்கு போக போறோம். பைபிள் சொன்னதெல்லாம் தப்பு. ஆண்டவர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்க நிலாவுக்கும் போய் பார்த்துட்டோம், அங்கே கடவுள் இல்லைன்ட்டாரு. நிலாங்கிறது இங்கிருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒண்ணு, 3,64,000 கிலோமீட்டர்ல இருக்குதாமா, ரொம்ப பக்கம். அங்க போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, நாங்க நிலாவுக்கும் போயிட்டு வந்துட்டோம், கடவுள் இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, நிலாவில் போய் குடியேற போறோம், நம்ம அங்க போய் படிக்க போறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ 2015 ஒருத்தரோட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த டீம்ல இருந்த ஒருத்தரோட அமெரிக்கால அவரோட பேச வாய்ப்பு கிடைச்சு. அப்போ அவர் சொன்னாரு, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்க எப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டா, அங்க ஆக்சிஜன் எல்லாம் இல்லைங்க, அங்க மனுஷனால வாழ முடியாது, இது நாங்க இவ்வளவு செலவு பண்ணாம இதுல இருந்தே சொல்லிடுவோம். 200 கோடி ரூபாய் செலவு பண்ணாம இதுல இருந்தே சொல்லிடுவோம். ஆனா நீங்க அப்படி செலவு பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு திருப்தி. அப்படி செலவு பண்ணி சொன்னா நீங்க அறிவாளி, நாங்க செலவு பண்ணாம சொன்னா பைத்தியக்காரன். அவ்வளவுதானே. இப்ப அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்புறாங்களாமா. இப்ப அதையும் ஒரு ஆள் சொல்றாரு, அங்க வாழ முடியாதுடா, அங்க தண்ணி இல்லடா, கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு போய் அதுக்கு ஒரு 1000-2000 கோடி செலவு பண்ணி கடைசியா வந்து சொல்லுவாங்க அங்க வாழ முடியாதுன்னு. அதுக்கு ஒழுங்கா பைபிள் படிச்சாலே போதும். அந்த காசை நீங்க மிச்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிறவனுக்கு சோறாது போடலாம். 2000 கோடிக்கு சாப்பாடு போட்டா எவ்வளவு பேரோட பசி ஆறும் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்க நிலைமை அதான். இப்ப இவர்கள் எல்லாருமே அகைன்ஸ்ட் பைபிள். நான் இப்போ திருப்பி இந்த டெக்னாலஜிக்கு எதிரானாலும் சொல்லாதீங்க. இவர்கள் செய்கிற எத்தனையும் முடிவு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முடிவு
அகைன்ஸ்ட் பைபிளா இருக்கு. விரையும், டைம் விரையும், எல்லாமே விரையுமாய் போகிறது. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ வேதத்தில் சொன்னபடி கடைசி காலத்தில் அறிவு பெருக்கம் உச்சத்துக்கு போயிருச்சு. அகைன்ஸ்ட் காட் அந்த இடத்துக்கு போய் வானத்துக்கு ஏறி கூடு கட்டி நாங்க அங்க வாழ போறோங்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். வாசிங்க அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு, இதை பத்தி நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய எடுத்திருக்கோம். இதோட அப்டேஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? மிருகத்தின் சொரூபம். சொரூபம்னா சிலை. சொரூபம்னா என்ன அர்த்தம்? சிலை. மிருகம்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது கவர்மெண்ட், ஒரு மனுஷன், யாரை வேணாலும் சொல்லும், ஒரு அரசம். ஒரு பைபிளை பொறுத்த வரைக்கும் மிருகங்கிறது ஒரு ராஜாவையும் குறிக்கும், ஒரு கவர்மெண்ட்டையும் குறிக்கும். ஸோ ஒரு அரசாங்கத்தின் சிலையோ அல்லது ஒரு மனுஷனுடைய சிலையோ செய்யப்படும். 3ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு? ஒரு சிலை செய்யறாரு. அந்த சிலை யார மாதிரி செஞ்சாரு? அப்படி இல்ல அங்க யார மாதிரி செஞ்சாருன்னு. ஆனா அந்த யார மாதிரி செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் அதுல இருக்கு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. என்ன சிலை பண்ணாரு? பொற்சிலையை பண்ணுவித்து. இப்ப வாசிங்க 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம், அந்த பசும் பொன்னாகிய தலை நீரே. வாசிங்க அந்த வசனம். பொன்னான அந்த தலை. எந்த வசனம்? கவனிங்க, 38வது வசனம் சொல்லுது, அந்த பொன்னான தலை. அப்ப அந்த சிலையினுடைய தலை என்னவா இருந்துச்சு? பொன்னா இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் வெள்ளி, வெங்கலம், இரும்பு, களிமண்ணா இருந்துச்சு. 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு சிலை செய்யறாரு. எப்படி செய்யற? என்ன சிலை செஞ்சாரு? பொற்சிலை. ஏன்னா முந்தின அதிகாரத்துல சொன்னா அந்த பொன்னான தலை இவரு. அது என்ன பொண்ணு? நம்ம மொத்தம் யாருமே இல்லை, மொத்தமே நம்ம தான். பொற்சிலைங்கிறது அவருடைய சிலை. அவரை மாதிரியே என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய சிலை செஞ்சு நிக்க வச்சு எல்லாரும் வணங்கணும்ட்டான். இதே காரியம் தான் ரிப்பீட் ஆகுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:15. மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு. சிலை பேசுமா அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசாது, இப்ப பேசும். இங்க இருக்கு பாருங்க, இதான் பேசுகிற சிலை. இப்ப வந்துருச்சு. இதுக்கு பேரு இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுகிற சிலை. இதுல இப்ப நீங்க பாக்குறது வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இன்டராக்டிவ். அதாவது என்ன கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும்? பதில் சொல்லும். அதாவது உலகத்துல உள்ள நீங்க மிக முக்கியமான எவ்வளவு கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும்? பதில் செய்யும். எனக்கு அந்த சிலை செய்யறவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சவனை ரொம்ப பிடிக்கும். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா கூட பேசுற ரோபோட்டை பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கான் பாருங்க. இல்ல அது என்ன கேள்வி கேட்ட ஒரு ஆண் ரோபோட்டை செய்யலாமா இல்லையா? என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கணும்னா என்ன ரோபோட்டை செஞ்சிருக்கான்? பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கான் பாருங்க. அவன் அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும் பாருங்க. அவன் நினைச்சிருக்கான் கூட யார் பேசுவா அப்படின்ட்டு. இவங்க யோசிக்கிறாங்க, நாளைக்கு நீ வா நீ. இது த மோஸ்ட் இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உடனடியாக அது என்ன செய்யுமா? பதில் செய்யும். வெளிப்படுத்தல் 13:15 படி பேசுகிற சிலை தயாராக இருக்கிறது. பேசுகிற சிலை என்னவா இருக்கு? தயாராக இருக்கிறது. ஆனால் இந்த சிலையை பத்தின இன்னும் 2 முக்கியமான விஷயம் அதே வசனத்துல இருக்கு. ஒன்று, தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்கிற ரோபோட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இது கொலை செய்கிற ரோபோட். இதுக்கு பேர் கில்லிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஆர்மியிலுமே, எல்லா உலகத்துல உள்ள, இப்ப இந்தியன் ஆர்மியிலையும் சேர்க்க போறாங்க, எல்லா ஆர்மியிலுமே ரோபோட்டிக் பிரிவு வந்திருக்கு. ரோபோ வீரர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரோபோ நாய்கள், ரோபோ குதிரைகள் எல்லாம் இருக்கு. இப்போ ரோபோ வீரர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உயிர்களுடையதான அந்த சேதத்தை குறைப்பதற்காக. இப்போ ரோபோட் ஆர்மி, இது வந்து யூஎஸ்ல இருக்கு. இது வந்து யூஎஸ் ஆர்மி ட்ரைனிங் ரோபோட் ஆர்மி யூஎஸ்ல கொண்டாண்டாங்க. இப்போ இது என்ன செய்யும்? கண்டிப்பாக எதிரி நாட்டு ராணுவத்தை என்னதான் செய்ய போகுது? கொலை தான் பண்ண போகுது. வெளிப்படுத்தல் 13:15 சொன்ன 2வது பார்ட் என்னவா இருக்கு? தயாராக இருக்கிறது. இப்போ ரோபோட் ஒன்று பேச ஆரம்பிச்சிருச்சு, பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, சிலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சு. கொலை செய்யும் ரோபோட்டுகளும் இப்ப என்னவா இருக்கு? தயாராக இருக்கு. அதுல மிக முக்கியமானது 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு. இப்போ இதுல ஆவியை கொடுத்தல்னா என்ன? இந்த ரோபோட்டுக்கு ஆவியை கொடுத்தல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டாக அறிவு, செயற்கை நுண்ணறிவு அப்படின்பாங்க, ஆர்டிபிஷியல்
இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதோட கூட இந்த ரோபோட்டிக், இந்த டெக்னாலஜியை சேர்த்து பேசுகிற, பார்க்கிற, சிந்திக்கிற ரோபோட்டுகள் ரெடியாக இருக்கு. இங்க பாருங்க, இது பார்க்கிற, பேசுகிற, கவனிங்க. இது ரோபோட், ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட். இது டிவில நியூஸ் வாசிக்குது, சரியா? இது ஆன் ரோபோட், இதுவும் நியூஸ்ல வாசிக்குது. இப்ப சைனால டிவி நியூஸ் வாசிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்ப தமிழ்நாட்டிலுமே தமிழ் சேனல் ஏதோ ஒண்ணுல இன்னைக்கு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நியூஸ் வாசிக்கிறதான ரோபோட்டுகள் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது யோசிக்க தொடங்குது. நல்லா கவனிங்க, இதான் இங்க இருக்கிறதுல டேஞ்சர் இங்க தான் உருவாகுது. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, நம்ம டேட்டாஸ் கொடுப்போம், அது அதுக்கு என்ன செய்யும், ரிப்ளை கொடுக்கும். நம்ம கண்ட்ரோல்ல அது இருந்துகிட்டு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுவே சுயமா யோசிச்சு அதுவே செய்யும். சுயமா யோசிச்சு அதுவே செய்யற இடத்துக்கு இப்போ கொண்டாந்தாச்சு. மனுஷன் தான் அதை அப்படி கொண்டாந்தான். ஆனா இப்போவே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குன தந்தைன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெஃப்ரி ஹிண்டல். இங்க இருக்காரு பாருங்க, இவர் தான் அவரு. இவர் பேரு ஜெஃப்ரி ஹிண்டன். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன சொல்றாரு பாருங்க, மிக மோசமான ஆபத்துகள் மனித உயிர்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்றாரு. மிக மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்த போது. இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 2030 மனுஷன் கிராஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறான் உலக மக்கள், மனித சமுதாயமே. என்னன்னு கேட்டா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப என்ன செய்யுது, உலகத்தை ஆளுகை செய்ய தொடங்குது. அதுவே யோசிக்குது, அதுவே செய்யுது. உங்களுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படியாத இடத்துக்கு அது போயிட்டு இருக்குது. எப்படின்னா, அது எப்படிங்க புரியலையே அப்படின்னீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க ரோபோட் பாக்குறீங்க, அதுக்கு என்ன பண்றாங்க, செயற்கை நுண்ணறிவு கொடுக்குறாங்க. இப்போ ஆர்டிபிஷியல் கை, ஆர்டிபிஷியல் காலு, ஆர்டிபிஷியல் தோல் உருவாக்குற மாதிரி ஆர்டிபிஷியல் பிரெயின் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. சிபியு மாதிரி, கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா சிபியு இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ அதுல என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க டேட்டாஸ் போடுவீங்க இல்லையா, 2GB 1GB டேட்டா போடுறீங்க, 250GB 1TB இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மொத்த டேட்டாஸையும் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் டேட்டாக்கு மேல ஏற்றி இருக்கிறாங்க. அவ்வளோ ஸ்டஃப் அதுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் அவ்வளவு இருக்காது. இப்ப நமக்கு மூளை இருக்கு, நம்ம மூளையில நம்ம 12% தான் யூஸ் பண்றோம். மொத்தமே எவ்வளவு இல்ல, நல்லா யூஸ் பண்றவங்கள சொல்றேன். நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க, 12 நாங்க அவ்வளவு யூஸ் பண்ணலையே, நீங்க எங்களை பார்த்து அந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படின்னீங்களா? இல்ல, சிலர்லாம் புதுசாவே வச்சிருக்காங்க, விட்டுருங்க. நான் சொல்றது நான் நல்லா யூஸ் பண்றாங்க. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆட்கள், சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, 12% மூளை என்ன செய்யறாங்களா, யூஸ் பண்றாங்களா. அந்த 12% யூஸ் பண்றதுல கூட நம்ம படிச்ச எல்லாம் நமக்கு என்ன இருக்காது, ஞாபகத்தில் இருக்காது. ஏதோ முக்கியமான விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும். ஆனா இதுக்கு எப்படின்னா 100% எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அதோட ஸ்பீடுக்கு கேட்ட உடனே சொல்லும். இப்போ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னா, அதுவே எல்லாத்தையும் ரீகால் பண்ணி செய்யற இடத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 3000 10 லட்சம் மனுஷனுடைய மூளை ஒரு ஆளுகிட்ட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது இருக்கு. இப்போ அது இன்னும் டேட்டா சேர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக ஆக இப்போ ஏஜிஐன்னு வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அது அதை விட மோசம். இப்போ அவங்க சொல்றாங்க, 2030க்குள்ள மனுஷனை அது ஆளுகை செய்யும், மனுஷனை அது கண்ட்ரோல் பண்ணும். அந்த இடத்துக்கு தான் இது போக போகுது. டேஞ்சர், ஆபத்துன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 850 பெரு ஆட்கள், உலகத்தில் உள்ள முக்கியமான 850 பேர் சைன் பண்ணி தலைவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வேணாம், நிறுத்துங்க, இது உலகத்தை அழிக்க போகுது, மிக மோசமான ரிசல்ட்டை ஏற்படுத்தும், வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இதை நிறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இது என்ன ஆயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு. யார் யாரோ பல கம்பெனிகள் இதை தயாரிக்கிறாங்க, பல பேர் இதை யூஸ் பண்றாங்க. இனி இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்போ வேற வழி இல்லாம என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு புதுசா ஒன்று சொல்லியிருக்காரு இந்த கண்டுபிடிச்சவரே. என்ன சொல்றாரு, சரி ஒன்று செய்யுங்க, அது இப்போ ஆக்ரோஷமா ஆயிடுச்சு, அதுக்கு நீங்க அன்பை சொல்லி கொடுங்க, அதை ஒரு தாய் பாசத்துக்கு கொண்டாங்க. எந்த தாயின்னு வேற தெரியல இப்போ எனக்கு. அதுதான் ஏன்னு சொன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாய் இருந்த பாசத்துக்கும் இப்ப இருக்கிற தாய் பாசத்துக்கு என்ன இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப இருக்க தாய் பாசம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, தோசை வேணுமான்னு கேட்கும். இப்ப இருக்க தாயெல்லாம் போதுமான்னு கேட்கற இடத்துக்கு வந்துருச்சு. அதனால தாய் பாசத்தை எந்த தாயின்னு வேற இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது வேண்டி இருக்கு. மதர் தெரசானா பரவாயில்ல, ஒத்துக்கலாம். இப்ப இருக்கிறதுலாம் எங்க இருக்கு, தெரசா எங்க இருக்கு? இப்ப எந்த தாய் பாசத்தை கொண்டு போய் ஊட்டுறது, அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளுக்கே ஆள் இல்லையே. இப்ப
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்றாரு தாய்ப்பாசத்தை அதுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அன்பா மாத்துங்கன்றாரு. முதல்ல ஏன்டா கண்டுபிடிச்சிங்க? இது எப்படி இருக்குன்னா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இப்போ போய் என்ன செய்யுங்க, அன்பா மாத்துங்களா. கூட இருக்கிறதையே அன்பா மாற்ற முடியல நம்மளால. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போய் எங்க அன்பா மாத்துறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகிற காரியம்லாம் இல்லை. வேதம் சொன்னபடி வெளிப்படுத்தல் 13:15 100% நம் கண்களுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி விட்டது. மேலும் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் 100% the worst அடுத்த 10 வருஷம்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க 2030 வெரி ஒஸ்டாக இருக்கும். டெக்னாலஜி வைஸ் மிக மோசமான இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த ஏஜிஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்சூரன்ஸ் என்ன செய்யணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்லை. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தெரிஞ்சாதானே பிரச்சனை, ஏதோ ஒன்று வந்துட்டு போட்டுமே அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் எங்கெல்லாம் பைபிளில் உள்ள விஷயம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு கர்த்தர் சொல்றாரு, சிலை பார்க்கும், பேசும், தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யும். அதுவே அதற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது, கொடுத்தாச்சு. டோட்டல் வேர்ல்ட். இப்போ என்ன, எந்த ஒரு சயின்டிஸ்டை நீங்க எடுத்தீங்கனாலும், அல்ல எந்த ஒரு பெரிய ஆட்கள்கிட்ட பேசுனீங்கனாலும், எலான் மாஸ்க்ல இருந்து நான் சொல்றேன், அவங்களா இருக்கட்டும், இந்த ஜெஃப்ரி ஹில்டனா இருக்கட்டும், இல்ல 850 பேர் எழுதி கொடுத்துருக்காங்களே இவங்களா இருக்கட்டும், எல்லாருமே 2030 ஒரு பெஞ்ச் மார்க்கா வைக்கிறாங்க. அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷம் வெரி ஒஸ்டான காலத்தை நாம பார்க்க போறோம். டெக்னாலஜி வைஸ் நான் சொல்றேன், அறிவு பெருக்கத்தை சொல்றேன், வெரி ஒஸ்டான இடத்த நாம பார்க்க போகிறோம். நாம அதுக்கு ரெடி ஆகணும். என்ன செய்ய போறோம், இன்னும் நம்ம உலகம் ரெடி ஆகல அப்படின்றாங்க. ஆனால் இது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்ச விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி வேற ஒண்ணுமே நடக்கல. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இவைகளுக்கு நடுவில் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற கூட்டத்தை கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. யார் அவர் வருகை காத்திருக்கிறாங்க அவங்களை என்ன செய்வாரு, அழைத்து கொண்டு கூட்டு போவார். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும்